தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது, 5 பொருள் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. சைட் டிஷ் இல்லைங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். இது எல்லா ரைஸோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துருவோம். இதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 காஞ்ச மிளகாய். இதில் கொடாம்புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அது அரைப்படாதுங்கிறனால உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரண புளி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் தண்ணியாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கிட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதோடு சேர்த்துருங்க. விழுது நல்லா கொதித்து வரும்போது நல்லா தெரிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அருமையாக எண்ணெயெல்லாம் ஓரங்களில் வெளியாகி சூப்பரான தொக்கு நமக்கு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை கண்ணாடி ஜார்லேயோ தண்ணி இல்லாத கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 மாதத்துக்கு கண்டிப்பாக கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.